வெல்கம், வணக்கம், வந்தனம். இது உங்கள் கிருஷ்ணா உங்களுக்காக இன்னொரு ரிவ்யூவோட வந்திருக்கேன். ஸோ ஐம் பிளானிங் டு டூ எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படங்களுக்கு நான் நல்ல ஒரு டீட்டெயில் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஓகே, சுமாரான படங்கள் வந்துட்டு ரேப்பிட் ரிவ்யூஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ரேப்பிட் ரிவ்யூ. நம்ம தலைவர் கவுண்டமணி படம், எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது தான், அதுதான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி திஸ் மூவி ஒரு சாதாரண ஸ்டோரி தான், இன்னும் பெருசால இல்லை. ஒரே ஒரு கேரவனுக்குள்ளேயே இந்த மூமெண்ட்டே நடக்குது. ஸோ ஒரு லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸ் மேன் மாதிரி நம்ம கவுண்டமணி சார் இருக்கார். லைக் ஜாதி மாதிரி, மதம் மாதிரி, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது. ஸோ தட் இஸ் குட் திங். ஸோ ரிலிஜன் அண்ட் கேஸ்ட் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நுழையக்கூடாது, நம்ம அதை பற்றிலாம் பார்க்கக்கூடாது, மனசுக்கு பிடிச்சவங்க தான் இது பண்ணணும் அப்படின்றத ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி இன்னும் நிறையா படங்கள் இந்த ஜாதி வெறியை பற்றி, ஜாதி வெறி இருக்கக்கூடாது, இந்த பிரிவு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா படங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். பட் and then another thing in the movie, the story was pretty good. லைக் காமன் ஸ்டோரி தான், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, ஜாதி, ரிலிஜன்ஸ் அந்த இதை பற்றி கொஞ்சம் மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் ஒர்க் அவுட் ரியலி வெல். அதை விட வேறு என்ன வந்துச்சுன்னா, மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பெருசாக அந்த படத்தில் எனக்கு பெருசாக தெரில. காமெடி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசான சீரியஸ்ன்னு சொல்ல மாட்டேன். I think Kavundamani was the biggest plus point in the movie. Kavundamani இல்லைனா I don't think this movie would have கொஞ்சம் தூரம் கூட போயிருக்குன்னு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அது நான் அந்த படத்து மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் நம்ம மக்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கைன்னு சொல்லுவேன். கவுண்டமணி இல்லைனா யாருமே இந்த படத்தை பார்த்துருக்கேன், நானே இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ரிவ்யூ. அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்கு நான் 10க்கு ஒரு 5லேருந்து 6 கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு என்ன படங்கள் இருக்குன்னா, இதுக்கப்புறம் முடிஞ்சா எனக்குடி அந்த படத்தையும் பார்க்க போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் another ரிவ்யூ. நான் மற்றவங்க சொன்னதை கேட்டிருக்கேன். ஸோ கேட்டால் அது ஐ திங்க் இட் வில் பி a rapid ரிவ்யூ தான் நினைக்கிறேன். பார்ப்போம். catch you guys later. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வளர விடுங்க. நன்றி, வணக்கம்.